விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அனைவரும் தெரிந்து கொண்டு இருந்திருக்க வேண்டிய ஆனால் தெரிந்து கொள்ளாமல் தவறவிட்ட ஒரு எழுத்தாளர் மாதவையா என்ற எழுத்தாளரை பற்றி தான் பார்க்க போகின்றோம். 1872 திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருங்குளத்தில் பிறந்தவர் இவர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் நாவல்கள் எழுதியிருக்கின்றார். இரண்டிலும் சேர்த்து 48 நாவல்கள் எழுதியிருக்கார். அந்த காலத்திலேயே இவர் எழுதிய ஆங்கில நாவலை லண்டனில் வெளியிட்டிருக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இவரை ஏன் நாம் மறக்கக்கூடாது, இவரை ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள் இவர் செஞ்சிருக்கின்றார். ஒன்று, தமிழில் தொடர்கதை என்ற அமைப்பையே முதலில் அந்த வகையையே ஏற்படுத்தியவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விவேக சிந்தாமணி அப்படின்னுங்கிற ஒரு இதழில் இவர் 4 அத்தியாயங்கள் எழுதியிருக்கின்றாரு. அதன் பிறகு அந்த பத்திரிகையில் தொடர முடியல. அதன் பிறகு தனியாக எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அந்த கதையின் பெயர் முத்து மீனாட்சி. அதே போல் இவர் எழுதிய நாவலில் மிக பிரபலமான நாவல் கிளாரிண்டா அப்படிங்கிற நாவல். இந்த நாவல் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கமான சதி என்ற பழக்கத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை. அதன் பிறகு இன்னொன்று என்ன நாம் இவரை பற்றி ஞாபகம் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னா, இவர் பிஏ, அதாவது காலேஜில் பிஏ படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஆணை வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த மாதவையா தான். அப்போ 2 காரணங்கள். தமிழில் தொடர்கதை எழுதுவதற்கு முதலில் வித்திட்டவர் இவர் தான். பிஏ படிக்கிறவங்கெல்லாம், பிஏ எதுனாலும் சரி படிக்கிறவங்களுக்கு தமிழ் ஒரு பாடப்பிரிவாக இருக்கணுங்கிறத கொண்டு வந்தவரும் இவர் தான் காரணம். அப்போ 2 காரணங்களுக்காகவும் நம்ம இவரை மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் இவருடைய கதைகள் எல்லாம் எது அடிப்படை நாதமாக இருக்குன்னா, பெண் கல்வி, பெண் மருத்துவம், பெண் உரிமை, பெண்களுக்காகவே இவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடித்து காட்டியிருக்கின்றார். இவருக்கு 8 குழந்தைகள், 5 பெண்கள், 3 ஆண்கள்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி அந்த இல்லற வாழ்க்கையில் அவர் சுகப்படவில்லை, கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சதும் அவரை கூப்பிட்டு அந்த பெண்ணை லண்டனுக்கு மேற்படிப்பு படிக்க வச்சு அதன் பிறகு இங்கே வந்து படித்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையிலும் அந்த பெண்ணுரிமைக்காக போராடி இருக்கின்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இவர் கவிதை எழுதுறதுல எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை விடுதலை கும்மி, தேச விடுதலை கும்மின்னு ஒரு பாடல் எழுதணும், கவிதை எழுதணும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. 300 ரூபாய் பரிசு. அந்த போட்டியில் இவர் தான் முதல் பரிசு பெறுகின்றார். அந்த போட்டியில் கலந்து கொண்ட மற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருவர் பாரதியாரும் இருந்திருக்கின்றார். ஆனால் மாதவையா தான் முதல் பரிசு பெற்றிருக்கின்றார். பாரதியார் அந்த போட்டியில் எழுதின பாடல் தான் செந்தமிழ்நாடு எனும் போதினிலே என்ற பாடல். இப்படி இவர் நிறைய விஷயங்களை செய்திருக்கின்றார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கின்றார். பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் இவர் நடத்தி வந்திருக்கின்றார். இவர் 50 வயதிலேயே வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிட்டு தனியாக ஒரு அச்சகம் நடத்தி அதில் பஞ்சாமிர்தங்கிற இதெல்லாம் நடத்தி வந்திருக்கின்றார். இப்படி இவர் பல செயல்களை செய்திருக்கின்றார். இவர் சால்ட் இன்ஸ்பெக்டராக வேலை புரிந்திருக்கின்றார். இவருடைய பிள்ளைகளில் ஒரு மகன் அனந்த நாராயணன் என்பவர் ஐசிஎஸ், அன்றைக்கே ஐசிஎஸ் படித்திருக்கின்றார். ஐசிஎஸ் படித்திருக்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கு கலெக்டர் ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது போல் அன்றைக்கி ஐசிஎஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்த ஐசிஎஸ் படிக்கணும்னா லத்தீன் தெரிஞ்சிருக்கணும், குதிரையேற்றம் தெரிஞ்சிருக்கணும், இப்படி அடிப்படை தகுதிகள் நிறைய. இத்தனையும் திறமைகளும் கொண்ட அனந்த நாராயணன் அவர்கள் ஒரே ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு நாவலும் மிகவும் உலக புகழ் பெற்ற நாவலாக இருந்திருக்கின்றது. அதையும் அவர் அமெரிக்கா நியூயார்க்கில் வெளியிட்டிருக்கின்றார். இப்படி இவரும் இவருடைய பிள்ளைகளும் நிறைய புகழ் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கார்கள். தமிழுக்கு நிறைய தொண்டு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எழுத்தாளரான மாதவையாவை பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம். உங்களில் யாருக்காவது, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாருக்கேனும் மாதவையாவை பற்றி முன்பே தெரியுமா? தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.